இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மதுரையில் ஆள் நடமாட்டம் மிகுந்த சாலையில் வைத்தே உதவி ஜெயிலர் ஒருவரை பள்ளி மாணவியின் சித்தி ஒருவர் தாக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்த இருக்கிறது. மதுரை மத்திய சிறையில் உதவி ஜெயிலராக பணிபுரியும் பாலகுருசுவாமி மதுரை பைபாஸ் சாலையில் முன்னாள் சிறைவாசி ஒருவர் நடத்தும் உணவகத்திற்கு அவ்வப்போது சென்று சாப்பிட்டு வந்திருக்கிறார். இதனால் முன்னாள் சிறைவாசியின் குடும்பத்தாரிடம் நல்ல பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் உதவி ஜெயிலர் பாலகுருசாமி வக்கிர புத்தியால் முன்னாள் சிறைவாசியின் மகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. பார்க்கும் நேரத்தில் எல்லாம் கண்ணடிப்பது, உடல் மீது உரசுவது போல செல்வது என அத்துமீறி இருக்கிறார். ஒரு கட்டத்தில் முன்னாள் சிறைவாசியின் பேத்தி மீதும் உதவி ஜெயிலரின் பார்வை விழுந்திருக்கிறது. பள்ளி மாணவியான அந்த சிறுமியிடம் தனது செல்போன் எண்ணை கொடுத்து எப்போது வேண்டுமானாலும் உதவி கேள் செய்கிறேன் என கூறி பழகியிருக்கிறார். இதனையடுத்து அந்த சிறுமியிடம் நலம் விசாரிப்பதைப் போல உதவி ஜெயிலர் பாலகுருசாமி செல்போனில் அடிக்கடி பேசியிருக்கிறார். இந்த நிலையில் தாம் தங்கியிருக்கும் இடத்திற்கு தனியாக வருமாறு அழைக்க அது குறித்து தமது குடும்பத்தாரிடம் அந்த சிறுமி தெரிவித்திருக்கிறார். இதனை கேள்விப்பட்டு ஆத்திரமடைந்த சிறுமியின் சித்தி, இவ்வளவு நாள் தம்மிடம் வக்கிர புத்தியை காட்டிய உதவி ஜெயிலர் திருந்தவே இல்லை, தற்போது தனது மகளிடமே அத்துமீற முயல்வதா என ஆவேசமடைந்தார். மேலும் உதவி ஜெயிலர் பாலகுருசாமியை கையும் களவுமாக பிடிக்க ஸ்கெட்ச் போட்ட பள்ளி மாணவியின் சித்தி பாலகுருசாமி சொன்னபடியே அந்த இடத்திற்கு சிறுமியை அழைத்து சென்று மறைவான பகுதியில் நின்று கண்காணித்திருக்கிறார். அப்போது பைக்கில் வந்த உதவி ஜெயிலர் பாலகுருசாமி சிறுமியிடம் 500 ரூபாய் பணத்தை கொடுத்து பைக்கில் ஏறும்படி அழைத்ததாக தெரிகிறது. அப்போது சிறுமியின் சித்தி ஜெயிலரை கையும் களவுமாக பிடித்து மக்கள் நடமாட்டம் உள்ள சாலை பகுதியிலேயே வைத்து அடித்து துவம்சம் செய்திருக்கிறார். உதவி ஜெயிலரின் சட்டையை இழுத்து பிடித்து ஆத்துரம் தீர அவரது கன்னத்தில் செருப்பால் அறைந்திருக்கிறார் பள்ளி மாணவியின் சித்தி. தம்முடைய உணவகத்தில் ஓசியில் சாப்பிட்ட நீ இப்படி பண்ணலாமா என முன்னாள் சிறைவாசி ஆதங்கத்துடன் கேள்வி எழுப்ப அங்கு கூடியிருந்தவர்களும் உதவி ஜெயிலர் மீது கோபமடைந்து தர்ம அடி கொடுத்தனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் உதவி ஜெயிலர் பாலகுருசாமி அவரை தாக்கிய மாணவியின் சித்தியான இளம்பெண் மற்றும் மாணவியிடம் மதுரை மாநகர தெற்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடைபெற்றது. இதனையடுத்து மாணவியின் குடும்பத்தார் அளித்த புகாரின் பேரில் உதவி ஜெயிலர் பாலகுருசாமி மீது பெண்களுக்கு எதிரான குற்றம் புரிதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் பாலமுருகன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.